தனது மெல்லிய தண்டு மற்றும் இலைகளில் சிறு சிறு முள்களை பெற்றிருக்கும் தூதுவளை. முள்கள் இருப்பினும் தனது மருத்துவ குணங்களின் மூலம் பாசத்தை வெளிப்படுத்தும் அன்பான மூலிகை இது. அருகில் இருக்கும் வேலிகள் அல்லது மற்ற செடியினங்களை பற்றி கொண்டு சரசரவென ஏறும் தன்மை கொண்டது. இந்த கொடி வகையான தூதுவளை ஜுரம், இருமல், சளி போன்ற கப நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. தூதுவளை நமது உடல் வலிமையையும் மனதின் திறனையும் மேம்படுத்தக்கூடியது என சித்த மருத்துவம் கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் நீரிழிவுக்கு மாமருந்தாக செயல்படுகிறது தூதுவளை என்பது நிதர்சனமான உண்மை. தூதுவளையை தினசரி சில இலைகளை மென்று தின்றால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும். தூதுவளையின் சாற்றில் உள்ள எத்தனாலிக் என்ற பண்பு இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை நிர்வகிக்க உதவுகிறது. தூதுவளை இலையை தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் உடல் பலம் பெறும், ஆரோக்கியம் மேம்படும். தூதுவளைக்கு சிங்கவள்ளி என்ற பெயரும் உண்டு. தூதுவளையின் இலை, பூ, காய், வேர் என அனைத்தும் மருத்துவ பயன்கள் கொண்டவையாகும். தூதுவளை இலையுடன் மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நன்கு வதக்கி துவையலாக செய்து சாப்பிடலாம். இதில் உள்ள கால்சியம் சத்து எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும். அது மட்டுமல்ல, தூதுவளை கீரையை சமைத்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் குறையும். தூதுவளையை உலர்த்தி பொடியாக்கி தேனில் கலந்தும் சாப்பிடலாம். இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஜீரண சக்தியையும் கொடுக்கும். தூதுவளையை நன்கு அரைத்து அடைப்போல் செய்து சாப்பிட்டு வந்தால் தலையில் உள்ள கபம் குறையும். காது மந்தம், இருமல், நமைச்சல், பெருவயிறு மந்தம் போன்றவற்றிற்கு தூதுவளை கீரை மிக சிறந்த மருந்தாகும். தூதுவளையின் இலை மட்டுமல்ல, பூவையும் உலர்த்தி பொடியாக்கி பயன்படுத்தலாம். இந்த பொடியை பாலில் கலந்து அருந்தி வருவதால் உடல் வலுவடையும். தூதுவளையின் இலை, பூ இரண்டையும் போலவே இதன் பழத்தையும் காய வைத்து பயன்படுத்தலாம். தூதுவளை பழத்தை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி வைத்து கொண்டு தேவைப்படும் போதெல்லாம் தேனில் கலந்தும் சாப்பிடலாம். இது மார்பு சளி, இருமல் போன்றவற்றை நீக்கும். அதேபோல உடலில் நச்சுத்தன்மையை நீக்கும் தன்மையையும் தூதுவளை பழத்தின் பொடிக்கு உண்டு. புற்றுநோயை குணப்படுத்தும் பண்புகள் அனைத்தும் தூதுவளையில் உள்ளது. புற்றுநோய் செல்கள் ஏற்படாமல் காக்கும் ஆற்றல் தூதுவளைக்கு உண்டு. எந்தவித கட்டிகளும் ஏற்படாமல் காக்கும் தன்மை கொண்டது என சித்த மருத்துவம் சொல்கிறது. பொதுவாக இருமல் மற்றும் சளிக்கு தீர்வாக பயன்படுத்தப்படும் தூதுவளை காசநோய், மூச்சுக்குழாய், ஆஸ்துமா, சைனஸ் மற்றும் சுவாச பிரச்சனைகளை போக்க பயன்படுத்தப்படுகிறது.